அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. இந்த ஃபைல் எல்லாம் ரெடி பண்ணது யாரு? நான் தான். அமிர்தா கிட்ட எல்லாம் ரெடி பண்ண சொல்லியிருந்தேன். ஏதாவது மிஸ்டேக் இருக்கா? இல்ல அவங்க கிட்ட எல்லாம் கொடுத்த வேலை அதான் கேக்குறேன். யாருக்கும் அர்ஜென்ட்டா மெயில் அனுப்பினேன்னு சொன்னாங்க, அதான் நானே பாத்துக்கிட்டேன்னு சொல்லி வாங்கிட்டேன். ரொம்ப கான்ஃபிடன்ட் போல கரெக்டா முடிச்சிருவா அப்படின்னு. ஏதாவது மிஸ்டேக்கா? அதெல்லாம் இல்ல, எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. அது பிறகு என்னவா இந்த கரடி முஞ்சுக்கு? ஏன் டீச்சிங் ஃபீல்ட்ல கொஞ்சமாவது உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ஓகே. ஸ்டூடெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணிடுவேன். ஒரு மீட்டிங் போறேன், எல்லா ரிப்போர்ட்டும் ரெடி பண்ணணும், அதுலயும் உனக்கு கான்ஃபிடன்ட் இருக்கு பத்தியா? இப்ப என்ன ஏதாவது குளறுபடி பண்ணிருக்கனா? இப்படி பொடி வச்சு பேசிட்டே இருக்கீங்க. எல்லாம் கரெக்டா தான்மா இருக்கு. அது பிறகு என்ன வெள வெள வெளான்னு வெள்ள வெள்ளானா? வேற பின்ன நானும் அப்பத்துல இருந்தே பாத்துட்டே இருக்கேன். யார் ரெடி பண்ணா என்ன? கரெக்டா இருக்கா ஃபைல் எல்லாம்? அதுக்கப்புறம் என்ன? உங்களுக்கு என்ன வேணும்? எல்லாமே கரெக்டா இருக்கணும், அவ்வளவுதானே. அதுக்கு மேல என்ன? இந்த வாயை 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது. தேவைப்பட்டா இன்னொரு முகத்தையும் பாப்பீங்க. ஐயம்மா பயந்துட்டோம்மா. பரவாயில்லையே, என் கூட வர்றதுக்கு கரெக்டா வந்திருக்க ரெடி ஆகி. என்ன சொன்னீங்க? என் கூட வர்றதுக்கு எனக்கு ஏத்த மாதிரி ரெடி ஆகி வந்திருக்கலாம், அதான் கேட்டேன். உங்களுக்கு ஏத்த மாதிரி எல்லாம் ரெடி ஆகி வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கனவு கண்டுட்டு இருக்காதுங்க. ஐயா எனக்கு வேற வேலையில பத்தியா? முதல்ல ஒன்னா வெளியே போறோம். ஒன்னாவா? நம்ம 2 பேரும் தானே போக போறோம். எனக்கு ரொம்ப ஜாலியா தான் இருக்கு. ஆனா எனக்கு எரிச்சலா இருக்கு. ஆஹா, உங்க கூட ஊர் சுத்ததுக்கெல்லாம் வரல, மீட்டிங் சொன்னதுனாலதான் வரேன். ரொம்ப கனவுல மிதக்காதுங்க. இவதான் இன்னைக்கு மீட்டிங் நம்ம கூட ஒன்னா வரலை, நாம நினைச்சதையெல்லாம் நடத்திடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு பகல் கனவு கண்டுட்டு இருக்காதுங்க. எங்களுக்கு வேற வேலை இல்ல பத்தியா? அப்புறம் என்ன பொடி வச்சு பேசுறது? ஒன்னா போறோம் ஒத்தையில போறானு இவளை கடுப்பேத்துற மாதிரி பேசினாலும் நல்லா தான் இருக்கு. என்ன என்ன கடுப்பேத்துற மாதிரி பேசினா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ? நான் எதுக்கு அப்படி எல்லாம் நினைக்க போறேன்? அப்புறம் என்ன நாக்கெல்லாம் குளருது பாருங்க. ஆள் இல்லாததுனாலதான் நான் உங்க கூட எல்லாம் வரேன். சரி, அதான் கூட வரல, ஒன்னா போறோம், கார்ல போறோம். ஆமா, ஒன்னா போறோம், கார்ல போறோம். ஏதாவது அட்வான்டேஜ் எடுக்கலான்னு மட்டும் நினைக்காதுங்க. அச்சோ, நான் நைட்டு ஃபுல்லா எவ்வளவு பிளான் எல்லாம் யோசிச்சு வச்சிருக்கேன். நீ என்னடானா எதையுமே யோசிக்காதுங்கன்னு சொல்ற. நான் என்னெல்லாம் யோசிச்சு வச்சிருக்கனோ எல்லாத்தையும் பண்ண போறேன். இவன் நம்ம ஸ்கூல்ல வேலை பாக்குறவா, நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னும், இல்ல நம்ம கூட தானே ஒத்தையில வரான், என்ன வேணாலும் அட்வான்டேஜ் எடுக்கலாம் அப்படின்னும், இல்ல பழைய ஞாபகத்தை ஏதாவது வச்சுக்கிட்டு ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணீங்க அதுக்கப்புறம் இருக்கு. ரொம்ப பயந்துட்டு வந்திருக்கா போல எல்லாம் இருக்கு. கொஞ்சம் கூட உசு பேத்தி பாப்போம். ஆக்சுவலா தமிழ் நான் எதையும் தேடி போக மாட்டேன், ஆனா என்ன தேடி வரதா சும்மா விட மாட்டேன். என் பெர்மிஷன் இல்லாம உங்க மூச்சு காத்து கூட என் மேல படக்கூடாது. அப்போ பெர்மிஷன் கிடைச்சா ஓகே, அப்படித்தானே? உனக்கு ஓகேனா நான் என்ன வேணாலும் பண்ணலாம், அதானே சொல்ல வர? நான் முதல்லயே சொல்லிட்டேன், முன்னாடி நம்ம ரிலேஷன்ஷிப் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு ஏதாவது தேவையில்லாத வேலை பாத்தீங்கன்னா பாத்தேனா போலீஸ் ஸ்டேஷன் போயிருவியா? ஸ்கூல் ஃப்ரெண்ட்லயே கரஸ்பாண்டன்ட் கேரக்டர் சரியில்லைன்னு எழுதி போட்டுருவேன். ஆஹா, போயிட்டு வாரது வரைக்கும் நீங்க யாரோ நான் யாரோ. போயிட்டு வந்ததுக்கு பிறகு நான் பேசுறதுல இருந்தே இந்த கிறுக்குத்தனமா எல்லாம் பேசாதுங்க. போறோம், ஸ்கூல் விஷயமா ஏதாவதுன்னா பேசுறோம், வாரோம். கரெக்டா 2 மணிக்கு என்ன ஸ்கூல்ல இறக்கி விட்டுறான்னு சொல்லிட்டேன். ஆமா, அங்க மீட்டிங் நடத்துறதும் அப்பம் பாத்தியா? நீ நினைச்சோன்னா 2 மணிக்கு உன்னைய கொண்டு இறக்கி விட முடியும். நான் தான் அன்னைக்கு சொன்னேன்ல, அடிக்கடி வெளியே போக வேண்டியது இருக்கும், மீட்டிங், டச்சிங், என்ன வேணாலும் நடக்கலாம். நீ கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆயிக்கோ. என்ன நடக்க போகுது, என்ன ப்ரிப்பேர் பண்ண போறவ? எனக்கு பிடிக்காத மாதிரி ஏதாவது நடந்துகிட்டேன்னு வைங்க. நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது பழைய தமிழ் எல்லாம் இல்ல, நான் வேற பாத்துக்கிடுங்க. என்னாச்சு? வாங்க அமிர்தா, நல்ல டைமுக்கு தான் வந்தீங்க. கரஸ்பாண்டன்ட் கேரக்டர் சரியில்லைன்னு ஸ்கூல்ல சுத்தி ஒட்ட போறாங்களாம். அது என்ன, எப்போ உங்க 2 பேருக்கு மட்டும் சண்டை வந்துட்டே இருக்கு? சண்டை இல்ல அமிர்தா, இது ஒரு லவ். என்ன தமிழ் கரெக்டா? மவனா என்னைய கடத்தி பார்க்க போற வழியில உன்னை கவனிச்சுக்கிட்டேன். சொல்லுங்க அமிர்தா. இல்ல சார், ஃபைல்ல இருக்க ரிப்போர்ட் எல்லாம் தமிழ் மேம் தான் ரெடி பண்ணாங்க, அதான் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு. எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. அப்புறம் எதுக்கு மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? சண்டை இல்ல, சும்மா. நாள் பேசினது இவங்க கேட்டிருப்பாங்களோ? கேட்டிருந்தாலும் நோ ப்ராப்ளம். உனக்கு எனக்கு இருந்த ரிலேஷன்ஷிப்பா அவங்களுக்கு தெரியும், ஆனா உன்னை என் கூட சேர்த்து வைக்கலாம்னு நினைக்கவ போல. பாவம், உனக்கு வேற கல்யாணம் ஆனதான் அவங்களுக்கு தெரியாதுல்ல. சரி சார், இதை கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன். எல்லாம் கரெக்டா இருக்குன்னா சைன் பண்ணிருங்க. எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. சரிங்க சார். ஆனா சார், நான் சொல்றேன் தப்பா நினைக்காதுங்க, உங்க 2 பேரையும் ஒன்னா பாக்கும்போது சூப்பரா இருக்கு. ஆஹா, சபா மேம். சரி போயிடுறேன், எனக்கு இங்க என்ன வேலை? ஏன் இன்னைக்கு எல்லாரும் ஒரு மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க? ஆமா, ஒரு டவுட். எனக்கு கொஞ்சம் ரூல்ஸ் போட்டேலாம், நான் இதுவும் அட்வான்டேஜ் எடுத்துட கூடாது அப்படின்னு. நான் எந்த பிளானும் பண்ணல, ஒருவேளை நீ ஏதாவது பிளான் பண்ணிட்டு வந்தியா? எது நானா? ஹலோ, நானா? வேற இங்க வேற யாராவது இருக்காங்களா? எங்களுக்கு வேற வேலை இல்ல பாத்தீங்களா? போயிட்டு வாரது வரைக்கும் உங்க சுண்டு விரல் கூட என் மேல படக்கூடாது. தமிழுக்கு தன்னை எப்படி பாத்துக்கணும்னு தெரியும்.
பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். கிளம்புவோமா? நான் சொன்னது மட்டும் ஞாபகத்துல இருக்கட்டும். ரொம்ப பயந்துட்டா போல. ரெண்டு பேருக்கும் ஒரு நேரம் பொருந்த மாட்டேங்குது. ஆனா இது செல்ல சண்டையா என்ன சண்டைன்னு தெரியலையே. மேம், அடா கிளம்பிட்டீங்களா? அழகா வந்திருக்கீங்களே சாருக்கு ஏத்த மாதிரி. அமர்த்தா மேம்? இல்ல மேம், சார் வேற அழகா வந்திருக்காங்கல்ல, நீங்களும் அழகா வந்திருக்கீங்க, அதான் கொஞ்சம் உளறிட்டேன். என்னமோ எல்லாரும் இன்னைக்கு உளறிட்டு தான் இருக்கீங்க. கிளம்பிட்டீங்களா? பேக் எல்லாம் எடுக்காம போறீங்க? நீங்க மீட்டிங் முடிஞ்சு வர்றதுக்கே 5 மணி எல்லாம் ஆயிரும். பேக் எடுத்துட்டு போனீங்கன்னா அப்படியே வீட்டுக்கு போயிடலாம்ல. இல்ல மேம், இசை எங்க இருக்கா? அது மட்டும் இல்லாம நான் எங்க ஸ்டே பண்ணிருக்கேன்னு சாருக்கு தெரிய வேண்டாம். எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? ஐயா, இது என்ன ஹெல்ப் அப்படி இப்படின்னு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. இசையை மட்டும் கொஞ்சம் பாத்துப்பீங்களா? மார்னிங் சாப்பிட வச்சுட்டேன், மதியமா அவளே சாப்பிட்டுருவா. நீங்க பதட்டப்படாம மீட்டிங் அட்டன் பண்ணுங்க, நானே அவளை பாத்துக்கலாம், நானே அள்ளி கொடுக்கலாம். அதெல்லாம் இல்ல மேம், அவளே சாப்பிட்டுருவா. ஸ்கூலே ஓபன் ஆக போகுது, அதனால வீட்ல இருந்தே பழக்கிட்டேன். லஞ்ச் பாக்ஸை மட்டும் ஓபன் பண்ணி கொடுப்பீங்களா? நீங்க இருக்கும்போது இசை எப்படி பாத்துப்பீங்களோ அதே மாதிரி நான் பாத்துக்கலாம். வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா அவளை விட்டுட்டு போயிடாதுங்க. அவளை வீட்டுக்கு கூட்டு போவதுக்கு இன்னைக்கு ஆசிரமத்துல வேற ஆளும் இல்ல. கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா வெயிட் பண்ணுவீங்களா? நான் இருக்கேன், ஜெஸ்ஸி மேம் இருக்காங்க. ஜெஸ்ஸி மேம் எல்லாம் முன்னாடி ஸ்கூல்ல இருந்து கிளம்புறதுக்கு 6 o'clock ஆயிரும். நீங்க இல்ல அப்படிங்கிறதுக்காக நாங்க கவனிக்காம எல்லாம் விட மாட்டோம். அவளை பத்தி கவலைப்படாம போயிட்டு வாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேம். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் மீட்டிங் பாத்தீங்களா, கொஞ்சம் படபடான்னு இருக்கு. அந்த படபடப்பு எதனாலயோ? மீட்டிங். சரி சரி. ஏன்? எனக்கெல்லாம் சின்ன வயசுலயே காது குத்திட்டாங்கப்பா. இது என்னவாக கொடுமை? எங்க போனாலும் இந்த பொண்ணுங்க டைமுக்கு ரெடி ஆகவே மாட்டாங்க. ஒய்ஃபா இருக்கும் போதும் இப்படிதான், ஸ்டாஃபா இருக்கும் போதும் இப்படிதானா? மறுபடியும் இனி போய் தான் கூட்டு வரணும் போல. 4 வயசு குழந்தைய கிளப்பி வெளியே கூட்டு போயிடலாம். இந்த பொண்ணுங்களை கிளப்பி வெளியே கூட்டு போனா தான் கஷ்டம். என்ன சொன்னீங்க? எதுவுமே சொல்லல. அவர் போய் 1/4 மணி நேரம் ஆச்சு, கிளம்புங்க. ஃபைல் எல்லாம் அப்பவே நான் கார்க்குள்ளாடி வச்சுட்டேன். என்ன கேட்டாலும் கான்பிடண்டா பதில் சொல்லுங்க. அவர் பார்த்துப்பாரு தானே. மேனேஜ்மெண்ட் சைடுல என்னன்னாலும் அவர் பார்த்துப்பாரு. ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பு விஷயத்துல எதுனா நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணுமே இருக்காது. அவர் போய் 1/4 மணி நேரம் ஆகுது, நான் வெளியே போகலன்னா திட்டுவாரு. சரி மேம், கிளம்புங்க. என்னதான் பண்ற அப்படி? சார், இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த? அதான் வந்துட்டேன்ல. 1/2 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தானே எங்க நீங்க வந்தீங்க. ஏதோ ஒண்ணு கொஞ்ச நேரமாவது வெயிட் பண்ணிருக்கோம்ல. அதானே, உங்களுக்கு என்ன புரியும்? உங்க பாட்டுக்கு நடை கட்டணும், கார் எடுக்கணும். எங்களுக்கு அப்படியா? ஏன்? ஃப்ரண்ட்ல கார் மூவ் ஆக கூடாதுன்னு போட்டு கல் கிடக்கு பாரு. இப்போ நிலத்தில் இறங்கி எனக்குறா லந்தா பேசி என்ன ஒரண்ட இழுக்கிறா. தாரி கண்ணால விட்டாலே தெரிக்கிற, விட்டாயிர சிட்டால மப்பாகி கிடக்குற. ஏ உசுரில சல்லட சலிச்சு சிரிக்கிற அரக்கியே, உன் குறுக்குல என்னைய முடிஞ்சு நீ நடக்கிற தருக்கியே. எதுக்கு இப்ப பல்ல காட்டுறீங்க? ஏன் பல்லு நான் காட்டுறேன், உனக்கு என்ன? சோ பிளான் பண்ணிட்டு தான் வந்திருக்க அப்படித்தானே? ஆ, இல்ல உள்ளாடி எனக்கு கிளாஸ் எடுத்த இல்லாதான் பிளான் பண்ணிட்டு தான் வந்தியான்னு கேட்டேன். நான் தான் சொன்னோம்ல, அட்வான்டேஜ் எடுத்தீங்கன்னா நான் மனுஷியா இருக்க மாட்டேன்னு. முத கையெடுங்க. நான் என்ன உனக்கு கெட்டியா போட்டிருக்கேன், என்ன தட்டி விட்டுட்டு போ தெரியாதா உனக்கு? அடடா, அடி பொலி. என்ன சொன்னீங்க? உன்ன என்ன கட்டியா வச்சிருக்கேன்னு கேட்டேன். டைம் ஆயிட்டு, கார் எடுங்க. சார், ஃபைல மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்க. இவங்களா? ஃபைலா? நானா? நீங்க இல்ல சார், அமிர்தா மேம் தரதுக்கு மறந்துட்டாங்களா? தான். கொடுங்க சார். இப்ப என்ன? நல்லா இருந்துச்சு, முடிஞ்சு. நிஜமாவா? நிஜமாதான். தேங்க்யூ. கார் எடுக்க போறீங்களா இல்லையா? போலாம் போலாம். காத்து ஜவல்ல இசையோவல்ல நீ மட்டும் பேசடி. 7 நாளட்டும் எதுவும் உங்களை சொன்ன வீசடி. கண்ணால போதாட மின்னால தகடு எனக்கு தாரடி. சட்டையில் போக்கெட்ட பிச்சது உன்னைய பதக்க தாரடி. தின்னா அண்ணம் வச்சு தின்னா உள்ளே கோக்கா மக்கா நின்னா. ஏன்? நீ என்ன பாத்துட்டு வர? நான் எதுனா சொன்னா? இல்ல, ரொம்ப ஓவரா பல்ல காட்டிட்டு வரீங்களா? தான். ஓவராவும் காட்டல கம்மியாவும் காட்டல. உள்ள இருந்து பக்கம் பக்கமா எனக்கு கிளாஸ் எடுத்துடலாம். அதான் அதெல்லாம் எனக்கு மட்டுமா இல்ல உனக்கும் தானா அப்படின்னு யோசிச்சேன். நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். ஆஹா, அதுக்காக 5 நிமிஷமாவா அப்படியே நிப்பாவ? கால் வலியா இருந்துச்சு. அப்போ என்ன அப்போ இப்போ? சாஞ்சதும் சரியா போச்சா?
இப்படியே பேசிட்டே இருந்தீங்கன்னா நான் இறங்கி போயிருவேன். இறங்கி போற ஆளை பாரு. என்னம்மா தமிழ், இப்ப எல்லாம் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். எதுக்கோ? ரீசனே தெரியல, ஆனா ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ரீசன் இல்லாம யாராவது ஹாப்பியா இருப்பாங்களா? நான் இருக்கனே. யூனோ தமிழ், சில நேரம் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க மேல ரொம்ப வெறுப்பா இருக்கும், ஆனா அது வெறுப்பு இல்ல. மழை நேரம் மரத்து முட்டுல நிக்க கூடாதுன்னு சொல்வாவ. இவ்வளவு நேரம் மரத்து முட்டுல நின்னீங்க எல்லாம் ஏதாவது ஆயிட்டா? ஏன்? நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்ம கூட இல்லாம இருந்தா லைஃபே வெறுமையா இருக்கும். ஐ திங்க் அந்த வெறுமை தான் வெறுப்பா மாறி இருக்கலாம். இப்ப அந்த வெறுப்புக்கு என்னாச்சோ? வெறுப்பும் இல்ல வெறுமையும் இல்ல. தமிழ், நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கே புரியுதா? இசைக்கு மட்டும்தானே அப்பா வேணும். என்ன திடீர்னு விக்கியோட துணையை தேடுற? முடிஞ்சு போனதை முடிச்சு போட பாக்குற. அதுவும் இல்லாம உன் கண்ட்ரோல் இழந்துட்டு இருக்க. இன்னைக்கு நீ விக்கிக்கு போட்ட எல்லா ரூலுமே உன்னை பார்த்து நீயே பயந்து போட்டது. உன் கண்ட்ரோல நீ இழக்கிறது விக்கிக்கு ஹோப் கொடுக்கற மாதிரி. எதனால அவர் பக்கம் என் மனசு சாஞ்சிட்டு இருக்கு? இதனால இசைக்கு ஏதாவது ஆயிட்டுனா? நடந்தது எதே மறந்துடாத தமிழ். விக்கி, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா? அவளுக்கு வினித்துக்கும் கல்யாணம் ஆயிட்டு. கல்யாணம் ஆகாட்டா கூட அவன் மனசை மாத்தலாம். உன்னோட கிறுக்கு புத்தியால தமிழ் லைஃபுக்கு ஏதாவது ஆயிடக்கூடாது. எப்போ ஜெஸ்ஸி மேம் பார்த்துட்டு இருந்த வேலை எனக்கு கிடைச்சோ அதுல இருந்து தான் இவ்வளவு பிரச்சனை. மறுபடியும் இதை அவங்களே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த மீட்டிங் மட்டும் அட்டன் பண்ண முடியாம ஆயிட்டுனா விக்கிக்கு என் மேல ஒரு வெறுப்பு வந்துடும். அந்த கோவத்துல மறுபடியும் ஜெஸ்ஸி மேமே கோஆர்டினேட்டரா மாத்திடுவாங்க. யோசி தமிழ், ஏதாவது யோசி. மீட்டிங் அட்டன் பண்ண முடியாம போகணும், அதுவும் ஒன்னாலதான் ஆகணும். யோசி யோசி யோசி. என்னாச்சு? வயிறு சரியில்லை. வயிறு சரியில்லையா? ஆமா. என்ன உளறிட்டு இருக்கேன்? என்ன தேடுறீங்க? எதுனா தொலைஞ்சு போச்சா? மெடிக்கல் ஷாப் ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன், ஜெலுசில் வாங்குறதுக்கு. ஜெலுசிலா? இல்ல, எனக்கு வயிறு பசிக்குது. காலையில 7 மணிக்கு ஸ்கூலுக்கு வந்துட்டா, ஸ்கூலுக்கு வந்ததுக்கு பிறகு தானே சாப்பிட்டுருப்பேன். திருப்பியும் பசிக்குதுங்க. பசிக்குதுன்னா பசிக்குதுதான். காலையில நான் சாப்பிடல. என்னைய ஸ்கூல்ல கொண்டு விடுங்க, நான் சாப்பிடணும். 1/2 மணி நேரம் தாண்டி வந்தாச்சு, உன்னை இப்ப ஸ்கூலுக்கு கொண்டு விடணுமா? இரு, ஹோட்டல் ஏதாவது பாக்குறேன். இந்த ஆள்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக முடியாதோ? இதோ ஒரு ஹோட்டல் இருக்கு பாரு. அட லூசு பயலே. பஸ்ஸை பிடிச்சு நீ ஸ்கூலுக்கு போ, நான் மீட்டிங் அட்டன் பண்ணனேன்னு சொல்லுவாருன்னு பார்த்தா ஹோட்டல்ல தேடி போறாரு. இங்க இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுது? ஷபா. நல்ல ஹோட்டலா தான் இருக்கு, இங்கே போயிடலாம். என்ன இப்போ ஹாப்பியா? ஆ? ஹாப்பி தானேன்னு கேட்டேன். ஒரு மனுஷி ஒரு நேரம் எத்தனை தடவை சாப்பிட்டதுக்கு? சார், என்ன வேணும்? இல்ல ஏற்கனவே ஆர்டர் பண்ணிட்டீங்களா? ஒரு மசால் தோசை இருக்கா? இந்த ஆள் என்னடானா நமக்கு பிடிச்சதாவே பண்ணிட்டு இருக்காரு. பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் வயித்துல இடம் இருக்கணும்ல. இருக்கு சார், போட்டுட்டு தான் இருக்கோம். ஏன் திருட்டு மொழி முழிச்சிட்டு இருக்க? என் மொழியே அப்படிதான். எப்பல இருந்தோ? பிறந்ததுல இருந்தே அப்படிதான். ஓ சார், நீங்க ஆர்டர் பண்ணது வச்சிருங்க. முடிஞ்சு. சாப்பிடு. பசிக்குதுன்னு இல்ல, சாப்பிடு. நான் சாப்பிட்டு முடியறதுக்கு லேட் ஆகும். பேசாம நீங்க கிளம்புங்க. நமக்கு வயிறா முக்கியம், மீட்டிங் தானே முக்கியம். இல்லம்மா, எனக்கு உன் வயர் தான் முக்கியம். மீட்டிங் கூட செகண்ட் தான். வயர் தான் முக்கியம், மீட்டிங் செகண்ட்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் நாங்க லேட்டா தான் வருவேன்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். இது எந்த கேப்ல நடந்து? சாப்பிடு, இல்லைன்னா ஊட்டணுமா? இல்ல இல்ல, சாப்பிட்டதுக்கு என் வயிறு இடம் கொடுக்கணுமே. எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்ல. நல்லா இருக்கு. சாப்பிடு. இந்த ஆள் எப்ப இந்த டாக்குமெண்ட் அனுப்புனாரு? அண்ணே, முடிச்சிட்டு எடுத்துட்டு போங்க. இவன் இப்ப சாப்பிட்டா, இலையை மூடிட்டா. நான் குனிஞ்சு நிமிடத்துக்குள்ளாடி சாப்பிட்டு முடிச்சிட்டியா? நான் என்னைக்காவது சாப்பாடு வேஸ்ட் பண்ணுவானா? மாட்டேன். அவ்வளவு பசி, அதான் சாப்பிட்டுட்டேன். சரி, கிளம்புவோமா? அதுலதான் ஒரு சின்ன சிக்கல். சிக்கலா? ஏன்? ரெஸ்ட் ரூம் போகணுமா? சிச்சி, அப்புறம் ஏன்? என்னன்னே தெரியல, பசிச்சுட்டே இருக்கு. நீங்க அப்படியே கார் எடுத்துட்டு மீட்டிங் அட்டெண்ட் பண்ண போங்க, நான் ஸ்கூல் போறேன். ஹோட்டல்ல இருந்துட்டு சாப்பிட்டதுக்கு ஸ்கூல் போனாங்க. இரு. தமிழ், நீ பண்றது உனக்கே லாஜிக்கா இருக்கா? அண்ணே, பில்லுக்கா வெயிட் பண்றீங்க? அங்க போய் பே பண்ணிக்கோங்க. இல்ல அண்ணே, ஃப்ரைட் ரைஸ் இருக்குமா? தாசையில இருந்து எஸ்கேப் ஆவதுக்கே இவ்வளவு பாடுபட்டிருக்கான். ஆமா சார், இருக்கு. சீக்கிரமா கேக்குறதுனால நேத்துக்குள்ள ஏதாவது சூட் பண்ணி தர போறீங்களா? இல்ல சார், சீக்கிரமா நாங்க ரெடி பண்ணிடுவோம். உண்மைதானே? ஆமா சார், உண்மைதான். ஒரு பிளேட். இதுல இருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா இது என்னடானா நேத்துக்குள்ளதான் இன்னைக்குள்ளதான் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கு. எதுக்கு கண்ணை உருட்டிட்டு இருக்கா? ஸ்கூல்ல வந்துதான் சாப்பிடுவா. அப்படியே சாப்பிட்டாட்டாலாம் ஒரு தோசையிலேயே வயிறு ஃபுல்லா இருக்குமே. இது என்ன லாஜிக்கே இல்லாம பண்ணிட்டு இருக்கா? இந்தாங்கம்மா. தேங்க்ஸ் அண்ணே. அதுவாவது எல மடக்கிட்டோம், இதை என்ன பண்றது? ஏ தமிழ், ஏன் டல்லா இருக்கா? டல்லா இல்ல, ஹாப்பியா இருக்கேன். எதுக்கோ? சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்கல்ல, அதுக்குதான். இது என்ன பேச்சே ஒரு மாதிரி இருக்கு? அதுக்கா? அதுக்குதான் சார்.
சரி சாப்பிடு. இவன் வயத்துல திடீர்னு என்ன முளைச்சிருக்கோம்? இதுதான் தாவற்ற குண்டில் தானே உள்றதா? பேசாம மீட்டிங் போயிட்டு வேற ஏதாவது பிளான் பண்ணிருக்கலாம். இப்ப எல்லாம் போச்சு. தமிழ், சரண்டர் ஆயிர வேண்டியதுதான். என்னாச்சு உனக்கு? எனக்கு போதும். இப்பதான் பசிக்குதுன்னா? அதுக்குள்ளாடி வயர் ஃபுல் ஆயிட்டு. ஆ, பசிக்குதுன்னு சொன்னா வயரம் ஃபுல் ஆயிட்டு. அது சரி. போமா, அதான் சொல்லிட்டோம்ல, இனி போய் தானே ஆகணும். ஒரு தோசை சாப்பிடக்கூடிய நேரம் அது கிடையாது. இலையை மூடி வச்சுட்டா நம்ம வேற பார்க்கவே இல்ல. ஒருவேளை ஏதாவது ஃப்ராடு வேலை பார்க்கலாம். எங்க கிளம்புவோமா? இந்த மீட்டிங் இவளால கேன்சல் ஆச்சுன்னா இவளை கோஆர்டினேட்டர் போஸ்டிங்ல இருந்து தூக்கிடுவேன்னு கற்பனை கொட்டை கட்டிட்டு இருக்காளோ. நம்மளால அவ லைஃப் ஸ்பாயில் ஆயிரன்னு பயப்படுறாளோ. போலாம் போலாம். அப்புறம் ஆர்டர் பண்ணதை இவன் சாப்பிடுவான். அதான் பசிக்கலன்னு சொல்லிட்டோம்ல. கையில காசு எடுத்துட்டு வந்தியா? ம்ஹும். பே பண்ணிட்டு வா, நான் கார்ல வெயிட் பண்றேன். இது நானா? வேற நீ தானே வேஸ்ட் பண்ற, என் கையில காசு இல்ல. நானா என்ன ஹோட்டல் கூட்டு வாங்கன்னு சொன்னேன்? நீங்க தானே கூட்டு வந்தீங்க, அப்ப நீங்க தான் பே பண்ணணும். சரி ஓகே, சாப்பிட்டு பே பண்றேன். ஏன் போதும். இப்ப சொல்லு, காலையில சாப்பிட்டுட்டு தானே வந்த? இல்ல, உண்மை சொல்லாட்டா நீ தான் பே பண்ணணும். இது கூட வார நம்பிக்கையில பர்ஸ கூட எடுக்காம வந்த பத்தியா? உனக்கு தேவை அனுபவி. என்ன? சாப்பிட்டுட்டு தான் வந்தேன், மறுபடியும் பசிச்சது. ஏன்? அங்க பாரு தமிழ், என்னால உன் லைஃபுக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு எல்லாம் பயப்படாத. என்னால எப்பவும் உன் லைஃபுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்புறம் எதுக்கு வெறுமை வெறுப்புன்னு உளறனா அப்படின்னு நினைக்கிறியா? நான் சொன்னது உண்மைதான். அதுக்காக உன் லைஃப் ஸ்பாயில் பண்ற அளவுக்கெல்லாம் நான் முட்டாள் இல்ல. எப்பவும் உன் பாஸ்டால உன் பிரசன்ட்டுக்கோ ஃபியூச்சருக்கோ எந்த பிரச்சனையும் வராது, என்ன நம்பலாம் நீ. நான் ஒத்துக்கிறேன், என் மனசுல நீ தான் இருக்க. இதை எப்பவும் எவனாலே மாத்த முடியாது. அதுக்காக உன் மனசுல நான் தான் இருக்கணும் அப்படின்னு நான் உன்னை கட்டாயப்படுத்தவும் இல்ல, அதுக்கு அவசியமும் இல்ல. சோ என்கிட்ட இருந்து எப்படி எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு எல்லாம் நீ நினைக்காத. நீயா இரு, எப்பவும் போல இரு. சாரி. சாரி நான் தானே சொல்லணும். புரியல. ஒண்ணு போனா இன்னொன்னு கண்டிப்பா பெற்றிருக்க முடியும். அந்த சிச்சுவேஷன்ல நான் உனக்கு தானே ஆறுதலா இருந்திருக்கணும். வீட்டுல வேற நானும் ஆதியும் மட்டுமாவே வளர்ந்துட்டோமா. திடீர்னு ஒரு பெண் குழந்தை வீட்டுக்கு வரப்போகுதுன்னு சொன்னதும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டேன். ஒரு அப்பாவா ரொம்ப கனவு காணவும் ஆரம்பிச்சிட்டேன். திடீர்னு அப்படி ஆகும்போது எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. நீயே யோசிச்சு பாரு. வினித் கூட நீ எப்ப பேச ஆரம்பிச்சேன்னு என்கிட்ட ஷேர் பண்ணியா? இல்லையே. எதுக்காக வினித் கூட பைக்ல போனேன்னு என்கிட்ட ஷேர் பண்ணியா? இல்லையே. எதுக்குமே என்கிட்ட பதில் இல்ல தமிழ். நானும் கோவத்துல அப்படி பேசியிருக்க கூடாதுதான். அபார்ட் ஆனது அப்பாவா எனக்கே இவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் போது உனக்கு இவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். ஒத்துக்கிறேன், தப்பு என் மேலதான். நான் தான் உனக்கு ஆறுதலா இருந்திருக்கணும். அப்போ நான் நினைச்சிருந்தா சரி பண்ணிருக்கலாம், சரி பண்ணாம விட்டுட்டேன். இனி யார் நினைச்சாலும் சரி பண்ண முடியாதுல்ல. நான் இப்படியே இருந்துருவேன். நல்லதோ கெட்டதோ உனக்குன்னு ஒரு லைஃப் அமைஞ்சாச்சு. என்னால உன் லைஃப்ல எந்த பிரச்சனையும் வராது. இதுதான் மறுபடியும் என் மனசை மாத்திட்டே இருக்கு. நான் தள்ளி நிக்கணும்னு நினைக்கிறது என்ன நினைச்சுதான். என்னாலதான் இப்ப என் மனசை கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படி இல்லாட்டா அவ்வளவு நேரம் என்ன மறந்து ஸ்கூல் ஃப்ரெண்டுன்னு கூட ஞாபகம் வராத அளவு உங்க கூட இருப்பேனா? எல்லாத்தையும் மறந்துட்டு மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிச்சிடணும்னு பயமா இருக்கு. இசைக்கு மட்டும்தான் அப்பா வேணும். இனி இந்த தமிழ் லைஃப்ல யாருக்கும் வேண்டாம் இல்ல. அது என் இசைக்கு தான் ஆபத்தா வரும். ஏதோ உங்க அம்மா மனசுல கொஞ்சம் ஈரம் இருந்தனால ரிப்போர்ட்டை மாத்த சொன்னாங்க. குழந்தையே அழிச்சிருங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா. என்னாச்சு? ஒரு தடவை வேண்டாம் உன்னை கைவிட்டுருக்கலாம் தமிழ். இப்போ நீ ஏன் பாதுகாப்புல இருக்க, ஐ மீன் என் ஸ்கூல்ல வேலை பாக்குற. என்னாலயோ இல்ல வேற யாராலயோ உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. என்ன நம்பி நீ முன்னாடி மாதிரி ஹாப்பியா இரு. இனிமே இப்படி லூசுத்தனமா ஏதாவது யோசிப்பியா? போலாம், மீட்டிங் டைம் ஆகுதுல. அண்ணா, அண்ணே. சொல்லுங்க சார். தெரியாம ஆர்டர் பண்ணிட்டோம், இப்ப வேண்டாம். ஐயோ. இல்ல பயப்படாதுங்க, நான் பே பண்றேன். ஹோட்டல் ஆப்போசிட்ல ஒரு கோயில் இருக்கலாம். ஆமா, அங்க சாப்பாடு கூட கிடைக்காம நிறைய பேர் இருக்காங்க. நான் 10 பேரு கூட சேர்த்து பே பண்றேன், நீங்க கொண்டு கொடுத்துருவீங்களா? சரிப்பா. சரிம்மா, கிளம்புவோமா? எவ்வளவு பேச வேண்டியதா இருக்கு.